இப்போது யாருடைய உதவியும் இல்லாமல் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளுங்கள். யாருடைய உதவியும் தேவையில்லைங்க. ஏனென்றால் உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும். இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மூலமாகவே நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளலாம். முடியவில்லை சூத்திரத்துடன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போது முடியவில்லை சூத்திரம் பற்றி விவரமாக தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஒரு வேலையை செய்ய முயற்சி செய்து முடியாமல் போன வேலைகள். ஒரு வேலையை செய்வதற்கு முனைந்து செய்ய இயலாமல் போன வேலைகள். எத்தனையோ வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்கிறோம். ஆனால் சில வேலைகளை செய்ய முடியாமல் போய்கொண்டிருக்கிறோம். அதை போன்ற வேலைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? முடியவில்லை சூத்திரம். தமிழ் வாக்கியத்தின் கடைசியில் முடியவில்லை முடியவில்லை என்ற சொல் வரும்போது could not, அதற்கு ஷார்ட் ஃபார்ம் couldn't எனும் ஹெல்பிங் வெர்பை உபயோகப்படுத்த வேண்டும். could என்பது ஹெல்பிங் வெர்பு தாங்க. நாட் ஆட் செய்தால் couldn't முடியவில்லை முடியவில்லை, அதாவது என்னால் பேச முடியவில்லை, பேச முடியாமல் போனோம். உன்னால் பேச முடியாமல் போனாய், பேச முடியாமல் போனான், பேச முடியாமல் போனாள், பேச முடியாமல் போனார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? டாக் என்றால் பேசு. couldn't முடியவில்லை, couldn't டாக் பேச முடியவில்லை. இன்னும் சில உதாரணங்களை நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? தமிழில் இங்கிலீஷில் என்னால் போக முடியவில்லை என்றால் I couldn't go. எங்களால் போக முடியவில்லை என்றால் we couldn't go. உன்னால் போக முடியவில்லை என்றால் you couldn't go. அவனால் போக முடியவில்லை என்றால் he couldn't go. அவளால் போக முடியவில்லை என்றால் she couldn't go. அவர்களால் போக முடியவில்லை என்றால் they couldn't go. நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நீங்கள் கடந்த காலத்தில் செய்வதற்கு முயற்சித்து செய்ய முடியாமல் போன வேலைகள் couldn't உடன் சொல்லலாம். I couldn't read என்றால் என்னால் படிக்க முடியவில்லை. I couldn't learn என்றால் என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை. I couldn't eat என்றால் என்னால் சாப்பிட முடியவில்லை. I could eat என்றால் என்னால் சாப்பிட முடிந்தது. I couldn't eat என்றால் என்னால் சாப்பிட முடியவில்லை. I couldn't go என்றால் என்னால் போக முடியவில்லை. I couldn't talk என்றால் என்னால் பேச முடியவில்லை. I couldn't see என்றால் என்னால் பார்க்க முடியவில்லை. I couldn't write என்றால் என்னால் எழுத முடியவில்லை. I couldn't sing என்றால் என்னால் பாட முடியவில்லை. I couldn't run என்றால் என்னால் ஓட முடியவில்லை. I couldn't swim என்றால் என்னால் நீந்த முடியவில்லை. I couldn't type என்றால் என்னால் டைப் செய்ய முடியவில்லை. I couldn't cook என்றால் என்னால் சமையல் செய்ய முடியவில்லை. I couldn't dance என்றால் என்னால் நடனம் ஆட முடியவில்லை. I couldn't teach என்றால் என்னால் கற்பிக்க முடியவில்லை. I couldn't drive என்றால் என்னால் டிரைவ் செய்ய முடியவில்லை. I couldn't act என்றால் என்னால் நடிக்க முடியவில்லை. I பிளேஸில் V ஐ வைத்து சொல்ல வேண்டுமானாலும் கூட சொல்லலாம். V மட்டும் அல்லாமல் you அல்லது he அல்லது she இவற்றில் ஏதாவது வைத்து சொல்லலாம். ஓகே, I பிளேஸில் V வைத்து சொல்லிக்கொள்வோம். We couldn't read என்றால் எங்களால் படிக்க முடியவில்லை. We couldn't learn என்றால் எங்களால் கற்றுக்கொள்ள முடியவில்லை. We couldn't eat என்றால் எங்களால் சாப்பிட முடியவில்லை. We couldn't go என்றால் எங்களால் போக முடியவில்லை. We couldn't talk என்றால் எங்களால் பேச முடியவில்லை. We couldn't see என்றால் எங்களால் பார்க்க முடியவில்லை. We couldn't write என்றால் எங்களால் எழுத முடியவில்லை. We couldn't sing என்றால் எங்களால் பாட முடியவில்லை. We couldn't run என்றால் எங்களால் ஓட முடியவில்லை. We couldn't swim என்றால் எங்களால் நீந்த முடியவில்லை. We couldn't type என்றால் எங்களால் டைப் செய்ய முடியவில்லை. We couldn't cook என்றால் எங்களால் சமைக்க முடியவில்லை. We couldn't dance என்றால்
எங்களால் டான்ஸ் ஆட முடியவில்லை. we couldn't teach என்றால் எங்களால் கற்பிக்க முடியவில்லை. we couldn't drive என்றால் எங்களால் டிரைவ் செய்ய முடியவில்லை. we couldn't act என்றால் எங்களால் நடிக்க முடியவில்லை. இதைப் போலவே you couldn't eat, you couldn't learn, you couldn't sing. இப்படி காமன் தாங்க. you couldn't என்று சொல்லி அங்குள்ள வெர்ப்ஸ் எல்லாம் சொல்லலாங்க. they couldn't என்று சொல்லிவிட்டு இங்குள்ள எல்லா வெர்ப்ஸும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? இந்த சூத்திரம் முழுவதும் புரிந்தது அல்லவா? பிறகு வரும் சூத்திரத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.